வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடு வந்து நம்ம பொன்மாரில் கட்டிக்கிட்டு இருக்க இண்டிபெண்டன்ட் வீடு 20க்கு 40ங்கிற நார்த் ஃபேஸிங் ஹவுஸு. இதோட ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூப் காங்கிரீட் போட்டுக்கிட்டுருக்கோம். எப்போது ரூப் காங்கிரீட் போடும்போது நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பைப் லைன்லாம் டிஸ்கஸ் பண்ணி எங்கெங்கே வேணுங்கிறதெல்லாம் வைக்கணும். அதே மாதிரி டாய்லெட்ஸில் வர இடத்துல சங்கன் ஸ்லாப்லாம் வைக்கணும். அது மாதிரி எலிவேஷன்ஸ் ஏதாவது பொசிஷன்ஸ் இருந்தால் அதுக்கான கம்பிகள்லாம் விடணும். இந்த மாதிரி நம்ம ஃபியூச்சர் பிளானை பேஸ் பண்ணி அதில் கம்பிகள் விடுறது, அது மாதிரி சங்கன் ஸ்லாப்பு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி எங்கெங்கே வேணுங்கிறதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் கம்பல்சரி வைக்கணும். அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது மாதிரி ரூப் காங்கிரீட் போடும்போது என்ன விஷயங்கள் கவனிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். இது வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி முடித்தோம். இதுக்கப்புறம் இதுக்கு க்யூரிங் பண்ணுவோம். ஒரு 16 நாள் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரிங் கழட்டுவோம். மேலே தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு மேலே வேலையை ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக தண்ணி நிறுத்திட்டு ஃபுல்லாக காய விட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. இதுலேருந்து ஒரு 16 நாள் சென்றுட்டு திருப்பி இந்த வேலையை தொடங்குவோம் நாங்கள். அதுக்கப்புறம் அந்த வேலையை பற்றி உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் போடுறேன். இதோட